அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ சமீபத்தில், அதாவது ஜூன் 12ஆம் தேதி நடந்த அந்த விமான விபத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதை பற்றி நான் ரொம்ப பெரிய அளவில் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச சில யதார்த்த உண்மைகளை அதோட கனெக்ட் பண்ணி பேசலான்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம காலையில் முழிக்கிறோமா, நைட்டு தூங்குறோமா, அதுக்குள்ளே எத்தனையோ நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. நிறையா எதிர்பாராத திருப்பங்கள். அது போல தானே நம்மளை மாதிரியே வாழ்ந்துட்டு இருந்த அந்த குடும்பங்கள், அதாவது அந்த ஃப்ளைட் ஏறி போனவங்க, எத்தனை ஆசைகள், எத்தனை கனவுகள், எத்தனை குறிக்கோள்கள், எத்தனை லட்சியங்கள், இன்னும் எத்தனை எத்தனை எத்தனைன்னு எத்தனை கம்மா போட்டாலும் பத்தாதுங்க. எவ்வளோ ஆசையோட ஒரு சிலர் அவங்க குடும்பத்தை அங்கே விட்டுட்டு வந்திருப்பாங்க, வேலையை முடித்து போய் குடும்பத்தோடு சேரலான்னு போயிருப்பாங்க. ஒரு சிலர் தன்னோட குடும்பத்துக்காக அங்கே போய் பாடுபட்டு கொண்டு வந்து குடும்பத்தை இன்னும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலான்னு போவாங்க. அதே போல் இன்னும் எத்தனையோ கனவுகளோட ஃப்ளைட் ஏறினவங்க, இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்து இது மாதிரி அவங்க எல்லாம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதே போல் அவங்கள பிரிஞ்சு வாடுற அவங்களோட குடும்பங்களுக்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கலையும் நம்மளோட கண்ணீரையும் இந்த பூக்களையும் சமர்ப்பிக்கிறேன். என்னென்னா, லைஃபு எப்படி போயிட்டுருக்குதுன்னு நம்ம நினச்சே பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நம்ம ஜீரணித்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கோம். இருந்தாலும் இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தோடையும் அன்பாக எவ்வளவு நம்மளால் முடியுமோ அவ்வளவு அனுசரித்து நல்ல விதமாக வாழ்ந்துட்டு போகலாங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை. இப்போ அதில் போன அந்த ஃப்ளைட்டில் போனவங்க எவ்வளோ நினச்சிருப்பாங்க, அந்த மனசுக்குள்ளே எத்தனை ஆசைகள், எத்தனை எல்லாம் இருந்திருக்கும். இப்படி ஒரு நிமிஷத்தில் அவங்க எல்லாத்தையும் இழந்து இப்படி போவாங்கன்னு அவங்களும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்கள சார்ந்தவங்களும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இது மாதிரி ஒரு நிலைமை இனி யாருக்கும் வரக்கூடாது. நம்ம கடவுள்கிட்ட அவங்களோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும்னு சொல்லி வேண்டிக்கலாம். அதே போல் வீடியோவை பார்க்குறவங்க எனக்காக ஒரு நிமிஷம் அவங்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்திக்கோங்க.